அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிளந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சி வாயிலாக இன்றும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடறுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ஒவ்வொரு அம்சங்களாக நாங்கள் இன்றும் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இன்றும் என்னிடம் ஒரு விடயம் காத்திருக்கின்றது. என்னவென்று பார்த்தால், எங்களுக்கு எளிமையான விடயங்கள் மீது பொதுவாக நாட்டம் இருப்பதில்லை. ஆனால் அந்த எளிமையான விடயங்கள் எங்களுக்கு ஒரு மனநிறைவை தருவனவாக இருக்கக்கூடும். உதாரணமாக சொல்வதானால், வெளியில் நிறைய இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் அல்லது நிறைய நபர்களோடு பழக வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் சாதாரணமாக ஒரு தேநீர் சுவையாக ஆறுதலாக அமர்ந்து பருகுகின்ற அந்த ஒரு தேநீரே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி எங்கள் வாழ்க்கையின் எளிமையான விடயங்களை தேடி நாங்கள் அனுபவிக்கின்ற போது அது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கையாக, இலகுவான வாழ்க்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது வாருங்கள் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கலாம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் களீர். யாவரும் களீரில் இன்று நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், பொதுவாக நரம்பியல் சார்ந்த நோய்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இன்னென்ன நோய்கள் நரம்பியல் சார்ந்த நோய்கள் என்பதாக. இதனுடைய அறிகுறிகள் அல்லது இதனுடைய பாதிப்புகள் என்று கேட்டால், நாங்கள் அந்த நோய்களோடு தொடர்பான நேரடியான பாதிப்புகள் அறிகுறிகள் பற்றியெல்லாம் கூறக்கூடிய அளவு தெளிவு இருக்கின்றது எங்களிடம். ஆனாலும் இவற்றோடு தொடர்பு படுத்தி உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்போதேனும் சிந்தித்திருக்கின்றோமா என்று கேட்டால், அதுவும் மிக முக்கியமானது என்கின்றது மருத்துவ உலகம். அந்த அடிப்படையில் நரம்பியல் சார்ந்த நோய் தாக்கங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை பற்றியதான ஒரு கலந்துரையாடலை தான் இன்றைய தினம் யாவரும் களீர் மேற்கொள்ள காத்திருக்கின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தலைவாசலின் யாவரும் களீர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் களீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம், பொதுவாக ஒரு நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த நோயினால் ஒரு விதமான வருத்தம் அல்லது ஒரு பிரச்சனை அந்த நோயாளிக்கு இருக்கின்றது என்றால், அதையும் தாண்டி சில வேளைகளில் அது தொடர்பான ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் கூட அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நரம்பியல் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றது என்றால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியதாகத்தான் இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் களீர் பேச காத்திருக்கின்றது. குறிப்பாக டிமென்சியா நோய் பற்றியதான ஆழமான சிகிச்சை முறைகள், அது பற்றியதாக 15 வருடங்கள் அதே துறையில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவரோடுதான் இன்றைய தினம் நாங்கள் நரம்பியல் மனநல மருத்துவம் பற்றியதான கலந்துரையாடலை மேற்கொள்ள காத்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். பொதுவாகவே எங்களுக்கு இந்த நரம்பியல் சார்ந்த நோய்கள் இருக்கின்றது என்றால் அதன் மூலம் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்பது ஒரு புதுமையான விடயமாகத்தான் இருக்கின்றது. காரணம், அதை நாங்கள் உணர்வதில்லை. அதை ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்குள் அவர் ஆட்படக்கூடும் என்பதையே நாங்கள் உணர்வதில்லை பெரும்பாலானவர்கள். ஆகவே அவ்வாறான விடயம் என்ன என்ற அறிமுகம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அதை பற்றி கூறுங்கள். இந்த நரம்பியல் நோய்களினால் இந்த மனநல பாதிப்புகள் ஏற்படுது என்றது இது புதுசாக ஒன்றும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லை. ஸோ இந்த நியூரோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு மிக பழமையான ஒரு இது தான். ஸோ அந்த காலத்திலேயே இது வந்து இன்ஃபேக்ட் ஆயுர்வேத காலத்துலேருந்தே இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஸோ இன்ஃபேக்ட் ஹிப்போக்ராட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எஜிப்சியன் அண்ட் கிரேக்க மருத்துவர்கள் கூட இந்த எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய இந்த வலிப்பு நோய் இருக்கு இல்லையா, அந்த வலிப்பு நோயினால் ஏற்படக்கூடிய இந்த இதை கூட அவங்க அந்த காலத்திலே கூட அதில் வளர்க்கக்கூடிய அந்த இதை இது பண்ணியிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மனநல பாதிப்புகள் ஏற்படும் என்று. இன்ஃபேக்ட் ஆயுர்வேதத்தில் ஏற்படக்கூடிய இந்த கூட இந்த எபிலெப்சிக்கு டேர்மே சில சமயம் அபஸ்மரம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த காலத்திலே 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நரம்பியல் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய இந்த மனநல பாதிப்புகளை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குது. ஆனால் நம்ம நாடுகளில் இந்த மாதிரி இந்தியா, இலங்கையில் நிறையா தெரிஞ்சிருக்குது. ஆனால் என்ன ஆச்சென்றால், இந்த அலோபதிக் ஆங்கில சிகிச்சை முறை ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து இந்த நியூரோலஜியும் சைக்கியாட்ரியும் ஆர்டிஃபிஷியலாக பிரித்து வச்சுருந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு. ஸோ அதனால் நரம்பியல் பாதிப்பு நோய்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டும், மனநிலை பாதிப்பு நோய்களை இன்னொரு விதமான ஸ்பெஷலிஸ்ட்டும் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இப்போ இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 70-75 வருஷமாக இது வந்து திரும்ப இதை ஒன்று சேர்க்க முயற்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஏற்பட்ட இந்த ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தான் இந்த நியூரோ சைக்கியாட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு இது.
இந்த நியூரோசைக்காட்ரிங்கிறது இந்த வந்து நரம்பியல் நோய்களில் பாதிப்புகளால் பாதிப்பட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை பிரச்சனைகள். ஸோ அதாவது இது தான் இந்த நியூரோசைக்காட்ரி சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஆங்கில சிகிச்சை முறைக்கு புதிதானது. ஆனால் எகிப்திய சிகிச்சை முறைக்கோ இல்லை கிரேக்கர்களுக்கோ இல்லை இந்த ஆயுர்வேத முறைக்கோ இது ரெண்டும் புதுசாக ஒன்றும் ஏற்பட்டதில்லை. ஸோ இந்த நரம்பியல் பாதிப்புகள்னால் பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய நரம்பியல் பாதிப்புகள் என்னென்றால் இந்த தலைவலி என்று பார்க்கக்கூடிய மிக காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த தலைவலி நோய், அதன் பிறகு இந்த பாரிசவாதம் ஸ்ட்ரோக் என்னக்கூடிய பாரிசவாத நோய், அதன் பிறகு ஃபிட்ஸ் எனக்கூடிய இந்த வலிப்பு நோய், அதன் பிறகு இந்த பார்க்கின்சன் நடுக்குவாதம் நோய், அதன் பிறகு டிமென்ஷியா அல்லது மூளை தேய்வு நோய், ஸோ மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு நோய். ஸோ இந்த மாதிரி பல நோய்களில் ஒரு 15% 25% வந்து இந்த மாதிரியே மனநிலை பாதிப்புகள் கூடவே ஏற்படும். ஸோ அவ்வளவு காமனாக ஏற்படக்கூடிய இந்த மனநிலை பாதிப்புகளை நம்ம சரியாக கவனித்து பார்க்காம என்றால் அவர்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஏற்படாது. ஸோ என்ன விதமான மனநிலை பாதிப்புகள் ஏற்படும் இவங்களுக்கு? என்ன எல்லாம் நரம்பியல் தாக்கம் ஏற்படாத இந்த நார்மல் நபர்களுக்கு ஏற்படுமோ அத்தனை விதமான மனநிலை பாதிப்புகளும் இந்த நரம்பியல் நோயில் அனைவருக்கும் ஏற்படும். அதனால் அத்தனை நோய்களும் 15% 25% நரம்பியல் பாதிப்புக்கு உட்பட்ட நபர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும்னால நியூரோசைக்காட்ரியை வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, தனி ஒரு பிரான்ச்சாக இந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கின்றது. அதேவேளை ஏனைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நரம்பியல் சார்ந்த நோய்கள் நிலைகளால் ஏற்படக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை எவ்வாறு வேறுபடுத்தி கண்டறிவது, அதை பற்றி கூறுங்க. ஸோ இப்போது மற்ற உளவியல் பிரச்சனைகளை எடுத்தாலும் யூஸ்வலாக எல்லாம் சொல்லுவோம் என்றால் த பிரெயின் இஸ் த சீட் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவோம். அது உளவியல் பிரச்சனையாகவே இருந்தாலும் அதுக்கு அடிப்படை தோன்றுதல் ஒரு இது வந்து மூளையிலேருந்து தான் எல்லாம் ஏற்படுகின்றது. அது மைண்டிலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் அது மூளையில் தான் ஏற்படுகின்றது. சில கெமிக்கல் மாற்றங்களிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு மனசை வலிக்கின்றது என்ற எல்லாரும் நெஞ்சல் கைவித்து காட்டினாலும் அந்த மனசுங்கிறது நெஞ்சல் இல்லை, அந்த மனசுங்கிறது மூளையில் தான் இருக்கின்றது. ஸோ ஆக்சுவலி அந்த மனசு பிரச்சனை என்று சொன்னாலும் அந்த மனசுங்கிறது மூளையில் தான் இருக்கின்றது. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தால் எல்லா விதமான மனசு பிரச்சனையும் மூளையிலிருந்து தான் ஏற்படுகின்றது. ஸோ சில விதமான கெமிக்கல் மாற்றங்களிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மனோதத்துவ ரீதியான பாதிப்புகள் எல்லாம். ஸோ அதனால் எனக்கு மனசு வலிக்கின்றது, எனக்கு மனசு பிரச்சனை, எனக்கு மனோதத்துவ ரீதியான பிரச்சனை என்று சொன்னாலும் சில பேர் நிறைய மனசு வலிக்கின்றது, எனக்கு நெஞ்சு வலிக்கின்றதுன்னு சொன்னாலும் கூட அது வந்து நெஞ்சில் இல்லை, அது வந்து மூளையிலிருந்து தான் ஏற்படுகின்றது. ஸோ அது வந்து நியூரோ கெமிக்கல் மாற்றம், கண்ணுக்கு தெரியாத நியூரோ கெமிக்கல் மாற்றங்களிலால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு பிரச்சனை. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த நரம்பியல் மண்டலத்தில் ஏற்படுற மாற்றங்களிலாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இப்போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு என்னென்ன நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அந்த நோய்களை பொறுத்து உளவியல் பிரச்சனைகள் மாற்றம் அடைகின்றதா, அதை பற்றி கூறுங்கள். ஒவ்வொரு விதமான நரம்பியல் பிரச்சனைக்கும் சில வித்தியாசமான அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் இந்த பெரும்பாலான இந்த பிரச்சனைகள், இந்த வருத்தங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் இருக்கும். நான் என்னென்ன மிக பொதுவான மனோ தத்துவ ரீதியான பாதிப்புகள் என்றால் மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த டிப்ரெஷன் என சொல்லக்கூடிய மனச்சோர்வு நோய். அதுதான் எல்லா விதமான இந்த நரம்பியல் மண்டல பாதிப்புகளிலும் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்து காணப்படுகிறது இந்த மனப்பதட்டம் அல்லது மனப்பயம் என சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி நோய். அது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு அறிகுறியாகும். அடுத்தது சைக்கோசிஸ் என சொல்லக்கூடிய மனச்சிதைவு, அதாவது டெலியூஷன்ஸ், உண்மைக்கு புறம்பான நம்பிக்கைகள் அல்லது உண்மைக்கு புறம்பான காட்சிகளை காண்பது, உண்மைக்கு புறம்பான இந்த கேள்விகளை கேட்பது, அதாவது சில இந்த ஆட்கள் கதைப்பது போன்ற ஒரு இது, அந்த சைக்கோசிஸ் சொல்லக்கூடிய டெலியூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், அது மூன்றாவது முக்கியமான அறிகுறி. சில ஆளுமை மாற்றங்கள், அதாவது முந்தி எப்படி இருந்த ஒரு விதமான இந்த நபர் வந்து
வேறு விதமான நபராக மாறக்கூடிய ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி பல விதமான மாற்றங்கள், இதெல்லாம் மூளை தாக்கம் ஏற்படாத நார்மல் ஆட்களுக்கும் ஏற்படக்கூடிய இது. அதுதான் நார்மலாக மனோதத்துவ சிகிச்சை நிபுணர்களிடம் போவார்கள். இந்த மாதிரி அத்தனை பாதிப்புகளும் இந்த மாதிரி நபர்களுக்கும் ஏற்படும். அவங்களுக்கு ஏற்படாத வேறு சில பாதிப்புகளும் இந்த நரம்பியல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு சில மனோதத்துவ ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த அப்பத்தி என சொல்லக்கூடிய இது. அது அப்பத்தி என்றால் இந்த மூளையில் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் ஏற்பட்டவர்களுக்கு எதிலையும் நாட்டம் இல்லாமல் காணப்படுவார்கள். அதாவது பார்க்கின்சன் வருத்தம், டிமென்ஷியா வருத்தம், ஸ்ட்ரோக் வருத்தம் ஏற்பட்டால் இந்த விதமான ஒரு நாட்டமின்மை மிக அதிக அளவில் காணப்படும். அவர்கள் ஆட்களோட கதைக்க மாட்டார்கள், தன்னோட வேலைகளை தானே செய்ய மாட்டார்கள், இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை அடியோடு கைவிட்டு விடுவார்கள். புத்தகம் வாசிப்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, எதிலையும் விருப்பமில்லாமல் நாட்டமில்லாமல் இருப்பார்கள். சாப்பிடக்கூட விருப்பமில்லாமல், குளிக்கக்கூட விருப்பமில்லாமல், துப்புரவு செய்ய விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். இதுக்கு பேர் அப்பத்தி என்ற பெயர். இது மிக ஒரு முக்கியமான அறிகுறி. இது நார்மலாக இருக்கக்கூடிய மனோதத்துவ ரீதி பாதிப்புகளில் பெரும்பாலும் இருக்காது. அடுத்தது சூடோபல்பார் அஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. திடீரென்று கதைச்சு கொண்டிருக்கும்போது திடீரென்று அழுவார்கள். நார்மலாக வீட்டில் நபர்களோடு கதைக்கும் பொழுது திடீரென்று அழுது கொண்டே இருப்பார்கள், கட்டுப்படுத்த முடியாமல். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதிரி நரம்பியல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் நார்மல் நபர்களுக்கு இந்த மனோதத்துவ பாதிப்பு ஏற்பட்டால் காண முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரியான பல பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பலவிதமான ஒரு அறிகுறிகள், மனோதத்துவ பாதிப்புகள் ஏற்படும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிகிச்சை, ஒவ்வொரு அறிகுறிகள், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும், பலவிதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது பிறகு நம்ம இது என்னென்னு பார்ப்போம். தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எவ்வாறான நோய்கள் ஏற்படக்கூடும் நரம்பியல் சார்ந்து, அதற்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு அமையக்கூடும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசி இருக்கின்றோம். இருந்தாலும் ஒவ்வொரு விதமான அந்த உளவியல் பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் தென்படும் என்பதை பற்றியும் அதிதி கூறியதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பொதுவாக மனச்சோர்வு, மனச்சிதைவு அல்லது மனப்பதட்டம், ஆழ்மை மீது ஏற்படக்கூடிய குறைபாடுகள், இவ்வாறான பிரச்சனைகளுக்கு எவ்வாறான அறிகுறிகள், அதை நாங்கள் எப்படி இனங்கண்டு கொள்வது என்பதை பற்றி கூறுங்கள் டாக்டர். ஸோ இந்த மனச்சோர்வு தான் மிக முக்கியமாக காணப்படக்கூடிய இந்த மனநல மாற்றம்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மனச்சோர்வுக்கு என்னென்ன மிக முக்கியமான அறிகுறி என்றால், பெரும்பான்மையான நபர்களுக்கு தூக்கமின்மை தான் மிக முக்கியமான ஒரு பாதிப்பு. அடுத்தது இந்த பசியின்மை ரெண்டாவது முக்கியமான அறிகுறி. ஸோ அதன் பிறகு அவர்களுக்கு உடம்பில் அசதி காணப்படும். சிறிய வேலை செய்தாலும் உடம்பு அசதி இருக்கும். அதன் பிறகு முன்பு அவங்கள் விரும்பி செய்யக்கூடிய செய்த அந்த விடயங்களில் விருப்பமின்மை காணப்படும். அதன் பிறகு மனதில் சந்தோஷமின்மை, அது மிக முக்கியமான அறிகுறி. மனசில் சந்தோஷமே இருக்காது. எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டாலும் அதனால் அவங்களால சந்தோஷம் கொள்ள இயலாது. அது மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, குற்ற உணர்ச்சி, தான் பிரயோசனம் இல்லாமல் போன மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது, தைரியமின்மை, இதெல்லாம் இந்த மனச்சோர்வோட அறிகுறி. இது இந்த மனச்சோர்வின் பாதிப்பு கொஞ்சம் தீவிரமான இருந்தால் இந்த வாழ்க்கை மேல் இருக்கிற அந்த பிடிப்பு குறைந்து வாழறதுக்கு உண்டான அந்த இது இல்லாமல் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மனச்சோர்வு நோயோட ஒரு மிக முக்கியமான அறிகுறியாகும். இந்த மனப்பதட்டம்னு சொன்னது மிக இரண்டாவது முக்கியமான ஒரு பாதிப்புன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மனப்பதட்டத்தோட அறிகுறி என்னென்றால், எதிர்வரும் சின்ன ஒரு நிகழ்வை பற்றி கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்கொள்வாங்க. இப்போ நாளைக்கு மருத்துவரை அணுகணும் என்றால் அதை பற்றி இன்றைக்கே அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க.
நாளைக்கு மருத்துவரை போக வேண்டும், இன்றைக்கி அதுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும், காலையில் சீக்கிரம் வேணுமே நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பேனிக்னு சொல்லக்கூடிய திடீரென்று காரணம் இல்லாமல் எதிர்பாராமல் மனதில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயம் ஏற்பட்டுவிடும். அந்த கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயம் ஏற்பட்டால் மனதில் இந்த இருதய துடிப்பு மிக வேகமாக, இருதயம் வேகமாக அழுத்திக்கொள்ள ஆரம்பிச்சிடும், வேகமாக மூச்சு விட்டு நெஞ்சு அழுத்தம் ஏற்படும், தலைச்சுத்து ஏற்படும், தான் திடீரென்று இறந்து விடுவோமோ, தனக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட விடுமோ, அந்த மாதிரியான பயம்லாம் ஏற்படும். சில பேருக்கு இந்த பார்க்கின்சன் வருத்தம் அல்லது டிமென்ஷியா வருத்தம் ஏற்படுறவர்களுக்கு இந்த மனப்பதட்டம் ஏற்பட்டால் தனியாக இருக்க விட மாட்டார்கள். எப்பொழுதும் தன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கவே வேண்டும் என்று கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரியான அறிகுறி தான் இந்த மனப்பதட்டத்தோட அறிகுறியாக இருக்கும். ஸோ மூணாவது மிக முக்கியமான பாதிப்பு நான் சொன்னது மனச்சிதைவு, இந்த சைக்கோசிஸ் நோயோட அறிகுறி சொல்கிறேன் இல்லையா. இந்த மனச்சிதைவோட மிக முக்கியமான அறிகுறி சந்தேக குணம். அதுதான் மனச்சிதைவோட மிக முக்கியமான அறிகுறி. ஸோ இந்த ஒவ்வொரு நோய், டிமென்ஷியா நோயில் ஒரு விதமான சந்தேகம் ஏற்படும், பார்க்கின்சன் நோயில் ஒரு விதமான சந்தேகம், இந்த வலிப்பு நோயில் ஒரு விதமான சந்தேகம் ஏற்படும். ஸோ என்னென்ன சந்தேகம் ஏற்படும் என்றால், தன்னோட சாமான்கள் எல்லாம் களவு போய்விட்டது என்ற சந்தேகம் ஏற்படும். ஸோ வீட்டில் அழையா விருந்தாளிகள் ஏற்பட்டு வந்துட்டார்கள் என்ற சந்தேகம் ஏற்படும். தனக்கு எதிராக யாரோ சதி செய்கிறார்கள், தனக்கு உணவில் விஷம் கலந்து விடுறார்கள் என்ற சந்தேகம் எல்லாம் ஏற்படும். ஸோ சில சமயம் என்ன ஏற்படும், தன்னோட ஹஸ்பண்டோ இல்லை தன்னோட ஒய்ஃபோ தனக்கு இதுவாக இல்லாமல் வேறு யாருக்கூடையோ கள்ள தொடர்பு இருக்கார்கள் என்ற தேவையில்லாத வீண் சந்தேகம் எல்லாம் ஏற்படும். ஸோ தன்னோட சொத்தை எல்லாம் யாரோ இது பண்ணுறாங்க, அபகரிக்க இது பண்ணுறார்கள், அந்த வீண் சந்தேகம் எல்லாம் ஏற்படும். சில பேருக்கு யாரும் தனிச்சு இருக்கும் பொழுதெல்லாம் வீட்டில் தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான காணொளிகள்லாம் ஆட்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் கண்ணுக்கு தென்படும், ஆட்கள் கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரிலாம் காதில் கேட்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மனச்சிதைவு நோயோட அறிகுறி இருக்கும். நான் அடுத்து சொன்னது, நான் சில பேருக்கு இந்த ஆளுமை மாற்றங்கள், பர்சனாலிட்டி சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன ஏற்படும் என்றால், முன்று கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்த ஆள் இப்பொழுது யார் கூடயும் கதைக்க விருப்பமின்றி தனிச்சு இருக்க ஆரம்பிச்சிருவார். சில சமயம் நார்மலாக எப்பொழுதும் எல்லார்கிட்டையும் மதிப்போடு இருந்த ஒரு ஆள் எல்லாரையும் மதிப்பில்லாமல் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவார்கள். தெரியாத ஆட்களோடு தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார்கள். சில சமயம் மிக விசித்திரமாக உடுப்பில்லாமல் எல்லாத்திற்கும் வர ஆரம்பிச்சிருவார்கள். அது அவங்களுக்கே தெரியாது, தாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ண ஆரம்பிச்சிருவார்கள். சில பேர் டிமென்ஷியா நோயில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியாவில் சில பேர் இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அதாவது வாழைப்பழத்தை கண்டால் போக வர ஒவ்வொரு வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுவாங்க. சில சமயம் சோறு சாப்பிடும்பொழுது சோறில் சீனியை போட்டுக்கொண்டு சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இனிப்பை ரொம்ப விரும்பி கொண்டு சாப்பிடுவார்கள். 3 நேரமும் பாயசத்தையே விரும்பி குடிக்கிற ஆட்களை கூட நான் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஆளுமை முற்றிலுமாக மாறக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கடவுள் நம்பிக்கை தீவிரமாக ஆகக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆளுமை முற்றிலுமாக வித்தியாசப்பட்டு மாறக்கூடிய இதெல்லாம் ஏற்படும். சில பேருக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் சிம்டம்ஸ் ஏற்படும். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது தாங்கள் துப்புரவாக இல்லைன்ற வீண் சந்தேகம் ஏற்பட்டு திரும்ப கை கழுவி கொண்டு கொளுத்தி கொண்டே இருப்பார்கள். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி, எதுவும் வீட்டில் சரியாக இல்லைன்ற தவறாக நினச்சி கொண்டு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம், அப்சசிவ் சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் மன ரீதியான பாதிப்புகள் எல்லாம் இந்த நரம்பியல் மண்ட தாக்கத்தினால் ஏற்படக்கூடும். ஆகவே இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு? ஸோ இந்த பெரும்பாலான சிகிச்சை முறைகள் என்றால் மருந்துகள் மூலமாக முதல்ல சிகிச்சை மேற்கொள்ளுவோம். ஸோ சில பேருக்கு கவுன்சிலிங் அல்லது சைக்கோ தெரப்பி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அந்த மூலமாக சில பேருக்கு சிகிச்சை ஏற்படுவோம். மூன்றாவது சில பேருக்கு எந்த விதமான சிகிச்சை முறையும் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நாங்கள் இசிடி என்று சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி இல்லையா, அந்த மாதிரி சில தீவிரமான பாதிப்பு உள்ள ஆட்களுக்கு
மருந்துகள் எடுக்க முடியாத ஆட்களுக்கு மருந்துகள் கொடுத்தும் அவர்களுக்கு எதுவுமே அவர்களுக்கு பாதிப்பு வந்து குணமடையவில்லை என்றால் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படவும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நியூரோசைக்கியாட்ரியில் நான் சொல்லிட்டேன், சில பேருக்கு ஃபங்க்ஷனல் அது டிஸார்டர்ஸ், அது சைக்கோஜெனிக் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் என்ற ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து மூளையில் தாக்கம் எதுவும் ஏற்பட்டிருக்காது, ஆனால் மன ரீதியான பாதிப்பினால் அவர்கள் மூளையில் தாக்கம் ஏற்பட்ட நபர்களுக்கு உண்டான மாதிரியான ஒரு பாதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு மூளையில் எந்த விதமான தாக்கமும் ஏற்பட்டிருக்காது. இதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் என்ற பெயர், சைக்கோஜெனிக் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் என்ற பெயர். இது வந்து மிக காமனாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டிஸார்டர். அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வரும், ஸ்ட்ரோக் மாதிரி வரும், தலைச்சுத்து வரும், தீராத தலைவலி வரும், தீராத கழுத்து வலி, அது இடுப்பு வலி அல்லது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் அல்லது சைக்கோஜெனிக் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் ரொம்ப இதுவான வரும். ஆனால் எந்த விதமான பரீட்சைகளை மேற்கொண்டாலும் எல்லாம் நார்மலாக வரும், மூளையில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கடைசியில் அவங்க உடல் ரீதியாக தீவிரமாக பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான நரம்பியல் ரீதியான பாதிப்பு இருக்கிற மாதிரி அதை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வேணுமென்றே இதை செய்கிறதில்லை, ஆனால் அவங்களுக்கு தீவிர உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த உடல் ரீதியான பாதிப்பை நம்ம எடுத்து அதை அப்புறப்படுத்தினால்தான் அந்த நரம்பியல் ரீதியான பாதிப்பு மாதிரி வெளிப்படுத்துதல் வந்து அவர்களுக்கு அகலும். ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் என்ற பெயர். ஸோ மருந்துகள் மூலமாக சிகிச்சை மேற்கொள்ளலாம், கவுன்சிலிங் அல்லது சைக்கோதெரப்பி மூலமாக அவர்களுக்கு சிகிச்சையை மேற்கொள்ளலாம். எதுவும் பயனளிக்காவிட்டால் அவர்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஷாக் என்று கொடுக்கக்கூடிய அந்த இசிடி மூலமாக அவர்களை குணமாக்கலாம். நம்ம ஆகவே டாக்டர், இவ்வளவு நேரம் நாங்கள் நரம்பியல் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டவர்களுக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனையை பற்றி பேசியிருந்தோம். அதேவேளை உளவியல் சார்ந்த நோய்கள் இருப்பவர்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பாக அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக நரம்பியல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது என்ன ஆகும் என்றால், மிக முக்கியமான பாதிப்பு என்ன ஏற்படும் என்றால், ஒன்று அந்த நோய்களினாலே நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது அந்த மனோரீதியான பாதிப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் மூலமாக அதோட பக்க விளைவுகளாக இந்த நரம்பியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இந்த மன ரீதியான அந்த பாதிப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய நரம்பியல் பாதிப்புகள் என்ன என்றால், பெரும்பாலும் இந்த டிப்ரெஷன் அல்லது சைக்கோசிஸ் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால், இந்த டிமென்ஷியா நோய் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மூளை தேய்வு நோய். இந்த மூளை தேய்வு நோய் பெரும்பாலான ஆட்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது பெரும்பாலும் மனச்சோர்வு, டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நோய்களிலும், ஸ்கிஸ்கோஃப்ரீனியா என்று சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோயிலும் பிற்காலத்தில் டிமென்ஷியா நோய் கொண்டு போய் முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது பெரிய, அதாவது தீவிரமாக மனச்சோர்வு, ரொம்ப பாரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய மனச்சோர்விலையும் பாரிய ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொல்லக்கூடிய இந்த மனச்சிதைவு நோயும் தாக்கப்பட்டால் அது பிற்காலத்தில் டிமென்ஷியா அல்லது மூளை தேய்வு நோயில் கொண்டு போய்விடக்கூடிய அபாயத்திலும் இருக்கின்றது. அதே மாதிரி சில சமயம் இந்த மனச்சோர்வு அந்த மனச்சிதைவு நோய்க்கு கொடுக்கக்கூடிய இந்த சில விதமான ட்ரீட்மெண்ட்களினாலும் இந்த டிமென்ஷியா நோய், மூளை தேய்வு நோய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயம் இந்த நம்ம சில விதமான ட்ரீட்மெண்ட்களை சிகிச்சை மருந்துகளை கொடுப்போம். இந்த மாதிரி இந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அல்லது மனநல மருந்துகளுக்கு சில விதமான நரம்பியல் மண்டல பாதிப்புகளும் ஏற்படும். அது என்னமான பாதிப்புகள் என்றால், சில பேருக்கு வலிப்பு நோய் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது. இந்த மருந்துகள் மூலமாக சில பேருக்கு வலிப்பு நோய் ஏற்படும். அதே மாதிரி இந்த மனச்சிதைவுக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் மூலமாக இந்த பார்க்கின்சன் நோய், இந்த நடுக்குவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. பைப்போலார் நோயின்னு சொல்லக்கூடிய இந்த மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மனச்சோர்விலிருந்து இந்த சில விதமான அந்த மனக்கிளர்ச்சி என்று சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் இந்த பைப்போலார் டிஸார்டர்னு சொல்லுவோம். சில சமயம் மனச்சோர்வு இருந்து பாதிக்கப்படுவார்கள், சில பேருக்கு மனக்கிளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் பைப்போலார் டிஸார்டர். அதுக்கு சில லித்தியம் என்று சொல்லக்கூடிய சில நோயெல்லாம் இருக்குது, அந்த மருந்துகள் கொடுப்போம்.
அந்த லித்தியம் என்ற மருந்து கொடுப்போம் என்றால் அதனாலேயே சில பேருக்கு வந்து கை நடுக்கம் ஏற்படும். மூளையில் பிட்யூட்ரி சுரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த பிட்யூட்ரி சுரப்பி பாதித்து அதனால் இருக்கக்கூடிய சில பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இந்த மனோதத்துவ ரீதியான நோய்கள் ஏற்பட்டு அதுக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகள் மூலமாக கூட நரம்பியல் மண்டலம் பாதிப்பு பெற்று அதனால் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஏற்படக்கூடும். ஸோ இந்த நோய்களினாலும் நரம்பியல் மண்டலம் தாக்கப்படக்கூடும். அந்த நோய்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த மருந்துகள் மூலமாகவும் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். சில சமயம் இந்த இசிடின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கரண்ட் ஷாக் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதனால் கூட இந்த நரம்பியல் மண்டலம் தாக்கப்படக்கூடும். அதனால் பிற்காலத்தில் பர்மனண்ட்டாக வந்து மூளை தாக்கம் ஏற்பட்டு, அரிதாக எல்லாருக்கும் ஏற்படாது, சில லட்சத்தில் ஒருத்தருக்கு பர்மனண்ட்டாக இந்த மாதிரி ஞாபகசக்தி குறைவு அந்த மாதிரிலாம் கூட ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எல்லாருக்கும் ஏற்படாது, லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஏற்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் நரம்பியல் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டவர்களுக்கு எவ்வாறான உடவியல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றது, அது என்ன நோய்க்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது, அதனுடைய வெளிப்பாடுகள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள், இப்படியான விடயங்களை பேசியிருந்தோம். அதேவேளை உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அதிதி கூறியது போன்று அதற்கான சிகிச்சை முறைகள் இவற்றின் மூலமாக இப்படியான நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி இரண்டு பக்கமாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது பற்றி எங்களுக்கு எவ்வளவு தூரம் விளக்கம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மிக குறைவாகத்தான் அதன் மூலமான உளவியல் சார்ந்த பிரச்சனை பற்றிய புரிதல் எங்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கலந்துரையாடல் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்படியான விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இதற்காக நாங்கள் இப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொண்ட எங்களுடைய அதிதி டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர்.